Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.3 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்மால் சைஸில் ஐடென்டிக்கலி ஈக்குவல் சார்ஜ்டு ஸ்பியர், அதாவது ரெண்டு சார்ஜஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு சார்ஜஸுமே ஈக்குவல், ஐடென்டிக்கல்ங்கிறப்ப அது ஈக்குவல் சார்ஜஸ்ன்னு அர்த்தம். அதோடைய மேக்னிடியூடுமே வந்து சேமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு சார்ஜஸோடைய மாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம்னுட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஹேங்கிங், அதாவது ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அந்த பிளேட்லேருந்து ரெண்டு சார்ஜஸுமே வந்து தொங்கிட்டு இருக்கு. எப்படின்னா இந்த ஃபிகரில் வந்து கொடுத்துருக்காங்கன்னுட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து அந்த லென்த்து, அதாவது அந்த ரெண்டு ஸ்ட்ரிங், அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கில் தான் வந்து அந்த சார்ஜஸ் வந்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கோடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்னுட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையுமே செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த லைன் வந்து ஈக்குவலிபிரியத்தை வந்து டினோட் பண்ணும். அந்த லைனுக்கும் அந்த ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிளை வந்து டீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மேக்னிடியூடுமே வந்து என்ன மேக்னிடியூட்னு அவங்க கொடுக்கல. அந்த ரெண்டு மேக்னிடியூமே சேமு தான். ஆனால் அந்த ரெண்டு மேக்னிடியூட் சேமுங்கிறப்ப அதோடைய மேக்னிடியூடோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இது ஹேங் ஆகுதுங்கிறப்போ, ஒரு ஸ்ட்ரிங்கில் ஹேங் ஆகுறப்போ ஒரு டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதை பற்றி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரிங் இல்லைனா ஒரு கயிறில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம தொங்க விட்டோம்னா அங்கே வந்து டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகுங்கிறத 11th வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸுமே வந்து இன்வால்வ் ஆகும். ஏன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜஸ் வந்து தொங்கிட்டு இருக்கிறப்பங்கிறப்ப எனக்கு டவுன்வர்ட்ஸில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ அதுக்கு நான் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைகிறதுங்கிறதையும் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ப்ளஸ் இதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜ். இந்த சார்ஜில் வந்து மொத்தம் 4 சைடுமே எனக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இதில் வந்து சார்ஜில் வந்து எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே ஒரு ரெண்டு சார்ஜுன்னு இருக்கிறப்ப ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சார்ஜோடைய அதே லைனில், அதை செப்பரேட் பண்ணக்கூடிய லைன்லேயே தான் வந்து அது ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுங்கிறத பார்த்தோம். அப்படின்னா F(E) வந்து இந்த இடத்துல இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது. இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து தொங்க விட்டுருக்காங்கங்கிறப்ப அங்கே வந்து எனக்கு டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். டென்ஷனை வந்து ரெண்டு காம்போனண்ட்டாக வந்து அவங்க செப்பரேட் பண்ணுறாங்க. ரெண்டு காம்போனண்ட்டுங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு காம்போனண்ட், ஒய் ஆக்சிஸில் வந்து ஒரு காம்போனண்ட். எக்ஸ் ஆக்சிஸில் வரக்கூடிய காம்போனண்ட் வந்து சைன் டீட்டாவாக இருக்கும். அதுவே ஒய் ஆக்சிஸில் வரக்கூடிய காம்போனண்ட் வந்து காஸ் டீட்டாவாக இருக்கும். இதை 11th ஸ்டாண்டர்டில் ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து பார்த்துருப்போம். டென்ஷன் வந்து டீன்னு டினோட் பண்ணுவோம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸுங்கிறனால டி சைன் டீட்டா. அடுத்து இங்கே டென்ஷன் எனக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸுங்கிறனால டி காஸ் டீட்டான்னு எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா டவுன்வர்ட்ஸில் ஏற்கனவே சொன்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா நியூட்டன் செகண்ட் லாவில் இருக்குது. ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா F is equal to m/a, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இங்கே நடக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் என்னென்னு பார்த்தோம்னா கிராவிட்டி தான் இங்கே நடக்கக்கூடிய ஆக்சிலரேஷன். ஆனால் F is equal to m/g நான் எழுதிக்கிறேன். அப்படின்னா இங்கே mgங்கிற ஒரு காம்போனண்ட் வந்து மொத்தம் 4 காம்போனண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னுட்டு ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். செப்பரேட் பண்ணப்போ இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் ஆக்சிஸோடைய காம்போனண்ட் வந்து பார்க்குறேன். எக்ஸ் ஆக்சிஸோட காம்போனண்ட் என்னதுன்னா டி சைன் டீட்டா, அடுத்தது Fe. எக்ஸ் ஆக்சிஸுங்கிறப்ப அதோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐ கேப்பாக தான் இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு டி சைன் டீட்டாங்கிற அந்த காம்போனண்ட் எழுதிக்கிறேன், ஐ கேப். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதோட டைரெக்ஷன் இந்த சைடு இருக்குது, ஆனால் இதோட டைரெக்ஷன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா எனக்கு நெகட்டிவ் சைன் வந்து க்ரியேட் ஆகும். அப்படின்னா மைனஸ் Fe ஐ கேப் அப்படின்னுட்டு கிடச்சிருக்கும், ஈக்குவல் டு 0. அப்படி பார்த்தோம்னா எனக்கு இந்த ஹை கேப்பை காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா டி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Fe இன்ட்டு ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 0. ஐ கேப் அங்கிட்டு போச்சுன்னா அதுவும் 0 ஆயிரும். அப்படின்னா டி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு
எஃப்இ. இப்போ இந்த மைனஸ் எஃப்இ இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகி ப்ளஸ் எஃப்இ ஆயிடுச்சு. அப்படின்னா டி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்இ கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து இது ஒய் ஆக்சிஸோடைய காம்போனன்ட் பார்க்கணும். அப்படின்னா டி சைன் காஸ் டீட்டா இன்ட்டு ஒய் ஆக்சிஸ் பார்க்குறப்ப அது ஜே கேப் மைனஸ். ஏன் மைனஸ் போடுறோன்னு பார்த்தோம்னா இது அப்வர்ட் டைரக்ஷன், இது டவுன்வர்ட் டைரக்ஷன், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறப்ப மைனஸ் எம்ஜி ஜே கேப் is equal to 0. அப்படின்னா t cos theta minus mg j கேப்பை காமனாக எடுத்துடுறேன் is equal to 0. j கேப் அங்கிட்டு போச்சுன்னா எனக்கு 0 ஆயிரும். அப்படின்னா t cos theta is equal to minus mg இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் mg ஆயிரும். அப்படின்னா t cos theta is equal to mg கிடச்சிருக்கு. இது செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் ஈக்குவேஷனாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா t sin theta, செகண்ட் ஈக்குவேஷனில் எல்ஹெச்எஸ் பார்த்தோம்னா டி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஆர்ஹெச்எஸ் என்னென்னு பார்த்தோம்னா எஃப்இ, செகண்ட் ஈக்குவேஷனில் ஆர்ஹெச்எஸ் என்னென்னு பார்த்தோம்னா எம்ஜி. இப்போ எனக்கு டியும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சைன் டிவைடட் பை காஸ். சைன் டிவைடட் பை காஸை நம்ம டான் டீட்டான்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எஃப்இ டிவைடட் பை எம்ஜி. இங்கே எஃப்இங்கிறது எதை டினோட் பண்ணுது பார்த்தோம்னா கூலும்ப்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் வந்து டினோட் பண்ணுது. அந்த ஃபார்முலாவை நான் இப்போ எழுதிக்கிறேன். Fe is equal to 1 divided by 4 by epsilon naught into Q1 into Q2 divided by R square into R12 cap. இந்த இடத்துல பார்த்தோம்னா Fe is equal to இந்த 1 divided by 4 by epsilon naught நான் எப்படி எழுதிக்கலாம்னா Kன்னுட்டு எழுதிக்கலாம். நம்மளுக்கு கொஷினில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க டூ ஸ்மால் சைஸ்டு ஐடென்டிக்கலி ஈக்குவல் சார்ஜர் ஸ்பியர். ஈக்குவல் சார்ஜர் ஸ்பியருங்கிறப்ப Q1 Q2 ரெண்டுமே செப்பரேட் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். நான் அதை எப்படி எடுக்கலாம்னா Q இன்ட்டு Q டிவைட் பை R2ன்னு எழுதுறேன். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். அப்படின்னா K இன்ட்டு Q எப்படி எழுதிக்கலாம்னா Q ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னுட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா இந்த எஃப்இக்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ஐ நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போனா tan theta is equal to K into Q square divided by R square into mgன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த டயக்ராமுக்கு திருப்பி போய் ஆகணும். ஆறுன்னா என்னென்னா ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்படி பார்த்தோம்னா இந்த ஈக்குலிபிரியம் லைனுக்கும், அதாவது இந்த வெர்டிக்கல் லைனுக்கும் இந்த சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏ. அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு ஏவாக தான் இருக்கும். ஏவையும் ஆட் பண்ணால் எனக்கு 2a கிடச்சிருக்கும். இப்போ அந்த 2aவை போய் நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். tan theta is equal to K into Q square divided by 2a square into mgன்னு கிடச்சிருக்கும். இப்போ இங்கே 2a தான் பண்ணணுமான்னு பார்த்தோம்னா 2a தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் பார்த்தோம்னா நான் ஃப்ரீ பாடி டயக்ராமை யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து பார்த்தோம்னா 2a இங்கே வந்து எனக்கு ரெண்டு காம்போனண்ட்டாக பிரியும். அப்படி பார்த்தோம்னா எல்லுங்கிறது ஒரு காம்போனண்ட், ஏங்கிறது ஒரு காம்போனண்ட். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸை வந்து பார்க்குறதுனால எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எப்போவுமே சைன் டீட்டா தான் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ நான் இதுக்குள்ள ஏக்கு பதிலாக எல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் ஏக்கு பதிலாக எல்லை ரீப்ளேஸ் பண்ணேன்னா tan theta is equal to K into Q square divided by mg into 2 into ஏக்கு பதிலாக எல்லை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஏ பார்த்தோம்னா நம்மளுக்கு நியூ ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸுங்கிறப்ப அது சைன் காம்போனண்ட்டாக இருக்கும். அதனால இங்கே சைன் டீட்டா எழுதிக்கிறேன். டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா க்யூவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க மேக்னிடியூட் ஆஃப் தி சார்ஜ் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா க்யூவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மீதி எல்லாத்தையுமே நான் இங்கிட்டு டிரான்ஸ்பர்டேட் பண்ணுறேன். அப்படின்னா எம்ஜி வந்து எனக்கு பார்த்தோம்னா டிவிஷனில் இருக்குது, இங்கிட்டு போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா எம்ஜி இன்ட்டு tan theta. அடுத்து பார்த்தோம்னா எனக்கு 2l sin theta டு தி ஹோல் ஸ்கொயர், அதுவும் பார்த்தோம்னா எனக்கு டிவிஷனில் இருக்குது, இங்கிட்டு போகிறப்ப மல்டிப்ளிகேஷனாக ஆகும். அப்படின்னா 2l sin theta டு தி ஹோல் ஸ்கொயர். இங்கே k வந்து பார்த்தோம்னா எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கிட்டு வர்றப்ப டிவிஷன் ஆகும். டிவைடட் பை K is equal to Q ஸ்கொயர். எனக்கு தேவையானது Q மட்டும்தான். அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இங்கே இருக்கா ட்ரான்ஸ்லேட் பண்ணனா ரூட்டாக மாறிடும். அப்படின்னா Q is equal to root of mg tan theta into 2l sin theta to the whole square divided by K. இப்போ ஸ்கொயர் ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆகும். அப்படின்னா Q is equal to எதுக்கு கேன்சல் ஆகும்னா 2l sin thetaக்கு மட்டும்தான் கேன்சல் ஆகும். அப்படின்னா 2l
sin theta into எனக்கு root of mg tan theta divided by k மட்டும் எனக்கு இருக்கும். இந்த இடத்துல எல்லுங்கிறது எதை டினோட் பண்ணுதா, அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை வந்து டினோட் பண்ணுது. அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எல் எழுதிக்கிறேன் 10 சென்டிமீட்டர். நான் சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு மீட்டரில் எழுதிக்கிறேன். அப்படின்னா 0.1 மீட்டர் அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து கொஷின்லேயே எனக்கு கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் பவர் ms பவர் -1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மாஸ் வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் எழுதுனா 10⁻³ kgன்னு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டீட்டா ஆங்கிள்லேருந்து கொஷினில் எனக்கு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த க்யூவில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் q = 2 × 0.1 எல்லுக்கு பதிலாக 0.1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இன்ட்டு சைன் தீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி இன்ட்டு ரூட் ஆஃப் மாஸுக்கு பதிலாக 10⁻³ இன்ட்டு ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு tan 30 டிகிரி டிவைடட் பை கே வந்து பார்த்தோம்னா ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே 9 × 10⁹ தான் அதோட வேல்யூ. இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். நான் q = 2 × 0.1 sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 இன்ட்டு 10⁻, இங்கே எனக்கு 10⁻ எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் 1 - 3 வந்து எனக்கு -2 கிடச்சிருக்கோம். நான் 10⁻² இன்ட்டு tan 30 டிகிரி டிவைடட் பை 9 × 10⁹. இப்போ 2வும் 2வும் எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி என்னென்னு பார்த்தோம்னா 0.1 மட்டும் இருக்குது. அப்படின்னா q = 0.1 இன்ட்டு 10⁻². tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன பார்த்தோம்னா 1/√3 டிவைடட் பை 9 × 10⁹ எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 10⁻²வை நான் இங்கே கீழே கொண்டு வந்தேன்னு பார்த்தோம்னா எனக்கு 10⁻² எனக்கு சேஞ்ச் ஆகிடும். நான் q = 0.1 இன்ட்டு ரூட் ஆஃப் 1/√3 டிவைடட் பை 9 × 10⁹ இன்ட்டு 10⁻² கிடச்சிருக்கோம். நான் q = 0.1 இன்ட்டு ரூட் ஆஃப் 1/√3யோட வேல்யூ 1.732. இப்போ நான் அந்த கேல்குலேட்டரில் வந்து சப்ஸ்டியூட் அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். டிவைடட் பை 9 × 10⁹ 10⁻²வையும் மல்டிப்ளை பண்ணால் 10⁻11 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா பவர் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா q = 0.1 இன்ட்டு 1ஐயும் 1.732வையும் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 0.577 வந்து கிடைக்குது. 0.577 டிவைடட் பை 9 × 10⁻11 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 0.577ஐயும் 9ஐயும் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 0.577ஐயும் நான் ஆன்சர் டிவைடட் பை 9 பண்ணனா எனக்கு 0.0641 வந்து கிடச்சிருக்கு. அதை நான் எழுதிக்கிறேன். q = 0.1 இன்ட்டு ரூட் ஆஃப் 0.064 வந்து கிடச்சிருக்கு டிவைடட் பை 10⁻11 எனக்கு மிச்சம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 10⁻11 நான் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படின்னா q = 0.1 இன்ட்டு ரூட் ஆஃப் 0.064 இன்ட்டு 10⁻11 எனக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த ரூட் ஆஃப் 0.064 இன்ட்டு 10⁻11 வேல்யூ என்னன்னுட்டு நம்ம கேல்குலேட்டரில் பார்ப்போம். கேல்குலேட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே பாயிண்ட் வந்து நம்ம எதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த 6க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தோம்னா 3 டிஜிட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். 2 டிஜிட் தான் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த இதில் வந்து நான் 0.577 9ஆல் டிவைட் பண்ணேன். 9ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 0.064 எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருந்துச்சு. அதுக்கு பின்னாடியுமே நிறைய நான் 1 வந்து வந்துச்சு. அதில் ஒரு 1 மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா நான் 3 நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 3 நம்பர்ஸுக்கு முன்னாடி வைக்கிறப்ப எனக்கு இங்கே 3 நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகும். நான் q = 0.1 இன்ட்டு ரூட் ஆஃப் 64.1 இதை சேஞ்ச் பண்ணுறேன் இன்ட்டு 10⁻-14 இது சேஞ்ச் ஆகும். நான் q = 0.1 இன்ட்டு
ரூட் ஆஃப் 64.1 தனியாகவும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த 10 to the power minus 14 எப்படி எழுதுறேன்னு பார்த்தோம்னா 10 to the power minus 7 இன்ட்டு டு தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எனக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூட் ஆஃப் 64.1 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 8.0 சம்திங்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா q is equal to 0.1 into 8.8ன்னு வச்சுக்கிறேன் அப்ராக்சிமேட்லி இன்ட்டு 10 to the power minus 7 கிடச்சிருக்கு. அப்படின்னா q is equal to 8 into 0.8 வந்து எனக்கு 0.1 into 8 வந்து எனக்கு 0.8 கிடச்சிருக்கு இன்ட்டு 10 to the power minus 7. இப்போ பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா எனக்கு இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அப்படி பார்த்தோம்னா q is equal to ப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் 8.0 சம்திங்னுட்டு எனக்கு கிடைக்கும். 8.01 சம்திங் இன்ட்டு 10 to the power minus 8ன்னுட்டு கிடைக்கும். அதுவே நான் இன்னொரு பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இன்னொரு பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா q is equal to 80.1ன்னு கிடைக்கும் இன்ட்டு 10 to the power minus 9 கூலும் அப்படின்னுட்டு எனக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 10 to the power minus 9 நம்ம நானோமீட்டர்னுட்டு சொல்லுவோம். நானோ ஸ்கேலில் நானோமீட்டர்னுட்டு சொல்லுவோம். அதனால் q is equal to 80.1 இன்ட்டு 10 to the power minus 9க்கு பதிலாக நான் நானோன்னுட்டு எழுதிக்கிறேன். நானோ கூலும். அப்படின்னா எனக்கு க்யூவோட வேல்யூ அதாவது க்யூவோட மேக்னிடியூட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80.1 நானோ கூலுமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.